நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம். செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான். வருவார் உனக்கு வா கீழே போடுறான் உனக்கு வருவாரு. அன்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன், கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொல்ல வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன். அண்ணே அண்ணே இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சுக்கிட்டேன். நங்கடா உங்க பிரச்சனை வாடா. ஒரு அதை சொல்றாரு, அவர் அகாத சொல்றாரு கற்பத்தே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்கவரனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் முறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி அது. அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம் டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தேரிய புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில மங்கினில பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? அவன் யாரு, காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்காரு. அவரு விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல. நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா நீ? இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு. மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். டேய் இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை ஒண்டிட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராது அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிந்து கொள்ள. நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுகிறோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். என் கனவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில் ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா, அவங்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க. ஒருத்தர் நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டிய காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில ரிசைன் பண்ற, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா, வென்று வா நீ பாப்ப. திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கு நிலை இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொள்ளணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்ததில் இருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அது யாருன்னு. ஏதோ சொன்னாரு தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்யுது? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவார்? இப்போது இந்த டிவிகே ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது? என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறார். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ